ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். நம்ம சேனலில் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களோடையும் சேர்ந்து இதை பேசி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் அப்புறமா கூப்பிட்றேன். யாராவது கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணி விடணும் அல்லது கால் அட்டன் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் வந்து அவனை அப்புறமா கூப்பிட்றேன். ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்க நீங்கள், ஓகே, ஏதாவது பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணோம், ஓகேவா? அது அப்போ தான் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அப்போ தான் வந்து இது ரொம்ப உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் ஒன்றா அப்புறமா கூப்பிட்றேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ். ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ். என்னங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? நண்பன் படத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் இது. ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். இதுக்கு இன்னொரு மாதிரி நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டுருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, நீ வந்துட்டுருக்கியா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஆர் யூ கமிங்? ஆர் யூ கமிங்? நீ வந்து கொண்டிருக்கிறாயா? அதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்க போகிற சென்டென்ஸும் சேம் தான். சேம் மீன்ஸ் சேம் சுச்சுவேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சீக்கிரமாக வாப்பா, நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோமா? நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அப்போது நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். we are waiting for you. we are waiting அப்படின்னா நாங்கள் காத்துட்ருக்கோம். for you அப்படின்னா உனக்காக. we are waiting for you. நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து ஒரு கேங்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கூட வந்து உங்களோட சொந்தக்கார பையன் ஒருத்தனை கூட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? அவன் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லுவோமா? அவன் என் சொந்தக்காரன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he is my relative. he is my relative. அவன் என்னோட சொந்தக்காரன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய ஒரு பார்ட்டி போகிறீங்க, ஓகேவா? போயிட்டு வந்த உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின், டேய் சாப்பாடு எப்படிடா இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்களா? சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? how was the food? how was the food? சாப்பாடு எப்படி இருந்தது? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும். நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். நான் வீட்டுக்கு போகணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளாம் வந்து டவுனில் இருந்துட்டு நம்ம வில்லேஜ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வில்லேஜோட அழகை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I like this village very much. I like this village very much. எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா நம்மளோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரிலேட்டிவ் யாராவது வந்து அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? அவர்கள் உன் நண்பர்களா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். எப்படி கேட்கலாம்? ஆர் தே யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் தே யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க உன் நண்பர்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி வந்த? ஓகே, நீ எப்படி வந்த அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? கேள்வி, ஹவு டிட் யூ கம்? ஹவு டிட் யூ கம்? நீ எப்படி வந்த? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கணும். ஓகே, அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? டு யூ லைக் இட்? டு யூ லைக் இட்? அது உங்களுக்கு பிடிக்குமா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோமா? தயவு செஞ்சு என்னை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?
ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ப்ளீஸ்னா தயவு செஞ்சு, லீவ் மீ அலோன்னா தனியாக விட்டுருங்க. தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டுருங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் ட்ரெயினில் வந்திருக்கீங்க சென்னையிலேருந்து. நான் ரயிலில் வந்தேன் அப்படின்னு சொல்லணும். ரயில்னா ட்ரெயின். ஓகே, நான் ரயிலில் வந்தேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேம் பை ட்ரெயின். ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன், பை ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயினில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது நான் ரயிலில் வந்தேன் அப்படின்னா ஐ கேம் பை ட்ரெயின். இதெல்லாம் ரொம்ப இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை நினச்சி பெருமை அடைகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, நீங்கள் ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, சபாஷ், நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை பற்றி கேட்டார். ஹீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. ஹீ ஆஸ்க்ட் அப்படின்னா அவர் கேட்டார். அபவுட் யூ உங்களை பற்றி கேட்டார். ஹீ ஆஸ்க்ட் அபவுட் யூ, அவர் உங்களை பற்றி கேட்டார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முடிந்த வரை முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். முடிந்தவரை நான் முயற்சிப்பேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் லிசன் பண்ணல அல்லது உங்களுக்கு சரியாக கேட்கல அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்கள், புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ப்ளீஸ் ரிப்பீட். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் படித்தானா. அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் பையன் படித்தானா வந்தோடனே கேட்பாங்க, அவன் பெரியவன் என்ன கேட்பாங்க, அவன் படித்தானா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் ஹீ ஸ்டடி. டிட் ஹீ ஸ்டடி. அவன் படித்தானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? ஸோ இவ்வளோ தான். டெய்லி இந்த மாதிரி நம்ம குறைஞ்சது ஒரு 10 சென்டென்சஸ் 20 சென்டென்சஸாவது நம்ம கற்றுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ஓகேவா, அப்போ தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசி பழகுங்க. நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது இதுதான். ஓகேவா, நீங்கள் பேசி பழகுங்க. உங்களுக்கு சரளமாக அது வரணும். வாயிலேருந்து ஈஸியாக அந்த வார்த்தைகள் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட சேர்ந்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலில் அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.